வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சூப் செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப் குடிக்கிறதுனால சளி இருமல் இருந்தால் உடனே குணமாகும். அதே மாதிரி உடல் சோர்வு இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும். எலும்பெல்லாம் நல்லா வலுப்படும். ரொம்ப ரொம்ப சுவையும் அது கூட ஆரோக்கியமும் கூட. நம்ம எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இதிலே கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் வரும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ஆற்ற உதவும். இப்போ நம்ம வந்து நெஞ்செலும்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் 1/4 kg. இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போடும்போது பாசிப்பருப்பு, தேங்காய் பால்லாம் சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நல்லா வதக்கி வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை பொடி பண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து மிளகாவோட காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகு போடுறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சு எடுங்க. பாருங்கள், விசில்லாம் வச்சு எடுத்த பிறகு இப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை தூவி நம்ம சர்வ் பண்ணணும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஹோட்டல் சுவையிலே இருக்கும் இந்த சூப். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, உடம்பு சரியாகி உடம்பு வீக்காக இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான சூப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.